தமிழின் தற்கால எழுத்தாளர்களுள் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய சுஜாதா அவர்களின் ஒரு சிறுகதையை இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். சசி காத்திருக்கிறார். சசி எதற்காக காத்திருக்கிறாள்? யாருக்காக காத்திருக்கிறாள்? எவ்வளவு காலமாக காத்திருக்கிறாள்? என்னதான் இந்த கதையில் இருக்கிறது என்று சிந்திக்கும் நமக்கு தொடக்கத்திலேயே ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. ஒரு ரொம்ப முக்கியமான பிரதான சாலை ஒன்றில் ஒரு பெரும் விபத்து. எப்படி நடந்தது விபத்து? ஒரு டாக்ஸிக்காரர் அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு போஸ்டர்ல அழகான ஒரு பெண்ணின் உருவம். அதை பார்த்து மதிமயங்கி தன்னுடைய வண்டியை எப்படி ஓட்டுறோங்கிறதுல கவனம் செலுத்தாமல் ஒரு இளைஞன் மீது விட்டுறாரு ஒருத்தர். அப்ப அந்த இளைஞன் தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அவனை வேகமா எல்லாரும் தூக்கி போட்டுட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க. அங்கு இருக்கும் எல்லோரும் பதறி போகிறார்கள். என்ன ஆச்சு இவனுக்கு? சுஜாதா தன்னுடைய அற்புதமான உத்திமுறையை இங்கு கொண்டு வருகிறார். இன்னொரு பக்கம் கதை முற்றிலும் வேறாக இருக்கிறது. ஒரு அழகான ஒரு பொண்ணு தன்னுடைய கணவன் இன்னைக்கு சினிமா டிக்கெட் வாங்கிட்டு வருவாரு, நம்ம சந்தோஷமா சினிமா போக போறோம்னு தயாராயிட்டு இருக்கா. தன்னுடைய அழகை பார்த்து நான் எந்த நடிகை மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்துக்கிறா. தான் அழகாக சீவி சிங்காரிச்சு இன்னைக்கு படத்துக்கு போறோம், அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஒரு உணவகத்துக்கு போய் நல்லா சாப்பிட போறோம். இப்படி அதற்கப்புறம் ஆட்டம் பாட்டம் என்று அந்த உணவகத்தில் இருக்கிற நல்ல இசையை கேட்க போகிறோம். இப்படியாக கனவுகளுடன் தன்னுடைய திருமண நாளுக்காக ஒரு பெண் காத்து கொண்டிருக்கிறார். கணவன் டிக்கெட்டோட வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. எப்பொழுதும் எல்லா காரியத்தையும் சரியாக செய்யும் அவர் இன்னைக்கு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரல. இங்க என்ன நடக்குதுன்னா, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்த அந்த இளைஞனின் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. மருத்துவர் சொல்றாரு, இவர் பிழைக்கிறது அரிதுதான், நீங்க என்ன அவருக்கு உறவினரான்னு கேட்டவுடன் அந்த கூட இருந்த நபர் சொல்லுகிறார், இல்லைங்க, யாரோ ஒருத்தர் கீழே விழுந்து கிடந்தாரு, நான் கொண்டு வந்து இங்க சேர்த்தனேன் அப்படின்னே அந்த மருத்துவர் நினைக்கிறார், யாருன்னே தெரியாத ஒரு இளைஞன், சின்ன வயசு, வாழ வேண்டிய வயசு, இப்படி சாக போறானேன்னு நினைச்சிட்டு அந்த நபரிடம் சொல்லுகிறார், சீக்கிரமா போய் இவருக்கு யார் தேவையானவர்களோ, இவர் யாருடன் இருக்க வேண்டும் என்று இவர் வாழ்க்கையில் நினைக்கிறாரோ, இவருடைய உறவுகள் யாரோ அவரை கூட்டிட்டு வாங்க, ஏன்னா இவர் சாவதற்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றார். உடனே அந்த மனிதர் விரைவா கிளம்பி போறார். இங்க சசிக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. ஒருவேளை இப்படி இருக்குமோ? சீச்சி, இருக்காது. அவர் எப்பவுமே ரொம்ப கவனமா சாலையை கடப்பார். கொஞ்ச நேரம் தாமதமா வந்தா கூட வருவாரோ தவிர அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. மிகவும் பதற்றத்துடன் சசி காத்துக்கொண்டே இருக்கிறாள். அவள் வீட்டின் அழைப்பு மணி அடிக்கிறது. பதறி போயிட்டா. ஏன்னா இருட்டிருச்சு. வெளியே இருக்கக்கூடிய அந்த விளக்கை அவள் சுவிட்ச் ஆன் பண்ண முயற்சி பண்றா. அந்த விளக்கு எரியவில்லை, ஃபியூஸ் போயிருச்சு. சசி பதற்றத்துடன் சென்று நின்று அந்த இடத்துல யார் வந்திருக்காங்க என்று கேட்கிறாள். இந்த கணத்தில் அந்த மருத்துவமனையில் யாருமே உடனில் இல்லாமல் மிகவும் தனியாக ஒரு உயிர் பரலோகம் சென்று விட்டது. அந்த இளைஞன் தன்னந்தனியாக அந்த மருத்துவமனையில் இறந்து போகிறான். கதவை தட்டின உடனே வேகமா சசி திறந்து பார்க்கிறாள். அவள் கண்ட காட்சி, அவளுடைய கணவன் இரத்த கோலத்துல நிக்கிறான். என்னங்க ஆச்சுன்னு கட்டி அணைத்து கொண்ட சசியிடம் அவன் சொல்லுகிறான், ஒரு இளைஞன் யாரோ ஒருத்தன் கீழே அடிபட்டு கிடந்தான், அவனை கொண்டு போய் நான் மருத்துவமனையில சேர்த்திட்டு வந்தேன், அதை விட நம்ம படத்துக்கு போறது முக்கியமா சசின்னு கேட்கிறான். இத்துடன் இந்த கதை முடிகிறது. இந்த கதை நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? இது வெறும் ஒரு வணிக நோக்கத்திற்காக எழுதப்பட்ட, படிக்கும் பொழுது இன்னும் சசிக்கு என்னாகும், சசி கணவன் தான் இறந்து விடுவானான்னு நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுவது மட்டும்தான் இந்த கதை செய்யக்கூடியதா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த கதைக்குள் மிக ஆழமான ஒரு கருத்து பொதிந்திருக்கிறது. இலக்கியம் என்ன செய்யும் என்று கேட்பவர்களுக்கு நல்ல ஒரு இலக்கிய எழுத்தாளர் சொல்லக்கூடிய பதில், அது கருத்துக்களை உங்களுக்கு அறிவுரையாக சொல்லாது, அது உங்களுக்கு உணர்வாக உணர வைக்கும். அப்படித்தான் இந்த கதையில ஒவ்வொரு பக்கத்தை திருப்பும் பொழுதும் ஆசையாக காத்து கொண்டிருக்கிறாளே ஒரு மனைவி, அவள் அழுகும் அவலம் வந்து விடுமோன்னு நமக்கு பதைபதைக்குது பாருங்க. அந்த பதைபதைப்பு அடுத்த நாள் நம்ம வாகனத்தை சாலையில் ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்க வைக்கும்.
சாலையை கடக்கும் பொழுது ஒரு நிமிஷம் நின்று நிதானமா கடக்க வைக்கும். இந்த கதை நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? ஒரு மிக சாதாரணமான நாளாக அந்த இளைஞன் அந்த படத்தை பார்த்துட்டு மிக மகிழ்ச்சியா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கி இருக்க வேண்டியது அவன் இறந்து போனான். இனி அந்த உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடியுமா? இல்லை. இங்கு ஒரு மனைவி கணவனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். எல்லா வீடுகளிலும் எல்லா நாட்களிலும் சாயந்தரம் காலையில போனவங்க வீட்டுக்கு வரும் வரை வீட்டில் இருப்பவர்கள் எவ்வளவு பதற்றத்துடன் காத்திருக்கிறார், எவ்வளவு பதட்டத்துடன் காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் எல்லோரும் வெளியே போரும் பொழுது வீட்டுக்கு வந்து சேர்வோம் என்ற உறுதி இல்லாமல் தானே செல்கிறோம். அப்படி இருக்க இந்த கதையை படிக்கும் ஒவ்வொரு வாசகனுக்கும் சுஜாதா ஒரு இடி இடிப்பதை போல ஒரு ஆணித்தனமான கருத்தை மனதில் ஆழமாக பதிய வைக்கிறார். நடுங்கும் இந்த கதையை படிக்கும் பொழுது. ஒரு நல்ல இலக்கியம் அந்த நடுக்கத்தை தான் கொடுக்கும். சசி இறுதியாக கணவனை கட்டிய தழுவிய பொழுது ஒன்று சொல்லுகிறாள், இல்லை இல்லை, அந்த சினிமா படம் முக்கியமே இல்லை என்று சொல்லுகிறாள். அவள்தான் தொடக்கத்தில் இன்னைக்கு போற இந்த சினிமா படம் ரொம்ப முக்கியம், இதை நம்ம போயே ஆகணும், நம்ம போய் மகிழ்ச்சியா இருந்தே ஆகணும், கல்யாணமாகி 1 வருஷம் ஆயிருச்சு, இந்த நாளை நான் கொண்டாடியே ஆக வேண்டும் என்று சொன்ன சசி இல்ல அந்த சினிமா படம் முக்கியமே கிடையாது என்று சொல்லுகிறார். வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் புது புது ஆச்சரியங்களை கொண்டிருக்கிறது. நாம் முக்கியம் என்று நினைத்தது அடுத்த கணத்தில் தேவையே இல்லை என்று நினைக்க வைக்கும் வாழ்க்கை. ஒவ்வொரு கணத்தையும் மகிழ்வாக அனுபவித்து வாழ வேண்டும் என்பதையும், நம்முடைய சாலை பாதுகாப்பு நெறிகளை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனமாக சிந்திக்க வேண்டும் என்பதையும் இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நன்றி, வணக்கம்.